புதுமண தோழிகளின் சிரிப்பு போல். மாதவி மற்றும் மீரா இருவரும் புதுமணத்திலிருந்து 3 மாதம் கழித்து ஒரே தெருவில், ஒரே மாடியில், ஒரே வீட்டில் வாழ்ந்த நண்பர்கள். காதல் திருமணம் செய்த மாதவி எப்போதும் தனக்கு காதல் திருமணம் அதிகமென்று பெருமைப்பட்டாள். மீரா பெற்றோர் விருப்பப்படி நடந்த திருமணத்தின் மூலம் தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றியதாக கூறுவாள். ஒரு மாலை இருவரும் கோபித்தபடி ஒரே டீ மேசை அருகில் கூடியிருந்தனர். மாதவி, நீ இப்போதும் உன் திருமணத்தை புகழ்கிறாய். ஆனால் எப்போதும் எனக்கு என் கணவன் ஐ லவ் யூ சொல்வார். மீரா, அதை நீ கேட்டுக்கொண்டு சொல்ல வைத்திருப்பாயே. என் கணவர் என்னிடம் சிரித்து பேசினால் போதும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதில் சிரிப்பு போர் தொடங்கியது. மாதவி, காதல் திருமணம் செய்ததால் தான் காதல் வளர்ந்தது. பெற்றோர் திருமணத்தில் என்ன நேர்ந்தது? மீரா, நீ காதலை கல்யாணமாக்கியாய். ஆனால் நான் கல்யாணத்தை காதலாக மாற்றியேன். இது ஒரு சுவாரஸ்யமான சண்டையாக மாறியது. அக்கம் பக்கத்தினர் கூட ஆவலுடன் கேட்டுக் கொண்டிருந்தனர். ஒருவரையொருவர் மகிழ்ச்சியான தங்களின் சாதனைகளை சிரிப்பு கலந்த நகைச்சுவையில் மாறி எடுத்துக் கொண்டனர். சண்டையின் முடிவில் இருவரும் தங்கள் வாதங்களின் நடுவே சிரித்தார்கள். மாதவி, சரி, என் காதலே சூப்பர். ஆனால் நீயும் உன் அமைதியால் வாழ்வை வெற்றி கண்டாயு. மீரா, உண்மைதான். காதல் திருமணமும் பெற்றோர் திருமணமும் வாழ்க்கையை எவ்விதமாக நடத்துகிறோம் என்பதிலேயே இருக்கிறது. தத்துவம். மனித வாழ்க்கையில் அன்பும் நம்பிக்கையும் முக்கியம். அது எந்த வகையில் வந்தாலும் அதை எப்படி வளர்த்துக் கொள்கிறோம் என்பதே மகிழ்ச்சியின் ரகசியம். அந்த நாளிலிருந்து மாதவி மற்றும் மீரா சிரிப்பு போரை தொடர்ந்தும் நடத்தினர். ஆனால் அது மகிழ்ச்சியான தோழமையாய் மட்டும் விளங்கியது.